எல்லாருக்கும் ஹாய்ங்க. நான் பார்க்கவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம 30 days சேலஞ்சில் மிட் ஆஃப் தி சேலஞ்சுக்கு வந்துட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 14 இன்னைக்கு டே 14. ஸோ சூப்பராக வந்து 14னா ஆல்மோஸ்ட் 2 weeks வந்து நம்ம டயட்டு ப்ளஸ் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ சூப்பருங்க. ஸோ இன்னும் பாதி தான் இருக்குது. இன்னும் ஜஸ்ட் 16 days தான் இருக்குது உங்களோட சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ சூப்பராக உங்கள் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணி உங்களால் எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ண முடியுது அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ரொட்டீன் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டிங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே ஒரு பேக் எடுக்கிறதோ இல்லை ஒரு கிவ் அப் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்கள் டார்கெட் ரீச் பண்ணுற வரைக்கும் ஃபோக்கஸ்டாக இருங்க. சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. ஸோ புதுசாக நீங்கள் யாருன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இப்போ தான் நம்ம சேலஞ்ச் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ கூட டிலே ஆகலை. இன்னைக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கிலேருந்து நெக்ஸ்ட்டு 30 days உங்களுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. டிலே ஆயிடுச்சுன்னு எப்போவுமே யோசிக்காதீங்க. ஸோ எதுவுமே வந்து டிலே கிடையாது. என்றைக்கு நம்ம கண்ணில் அது படுதோ அன்றைக்கி தான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் அது. ஸோ இன்றைக்கி அதை ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ புதுசாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட்டுங்க. சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் எடுத்துகிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் ரிலேட்டட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஸோ நம்ம ஒன்ஸ் சேலஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் நிறையா ரெசிபீஸ் வீடியோஸு, ஸோ வெயிட் லாஸ் ரிலேட்டட் நிறையா டிப்ஸு, வெயிட் லாஸ் ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ மிஸ் ஆகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம Q&A செஷனில் பேசிக்காக ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த Q&A செஷன் டிஸ்கஷன் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் Q&A செஷன் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு என்னோட ரொட்டீன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிபி கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்பாத்தி ரோல், பன்னீர் அண்ட் எக் புர்ஜி பண்ணி அதை ஸ்டஃபிங் வச்சு ஒரு ரோல் வந்து இப்படி பண்ணுறது அப்படின்ற வந்து நான் ரெசிபி கூட நான் செகண்ட் ஹாஃபில் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் என்னோட ரொட்டீனில். ஸோ மிஸ் ஆகாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்து டயட் டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பன்னீருக்கு பதிலாக வேறு ஆல்டர்னேட் ஆப்ஷன் கோபி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரொக்கோலி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சிக்கன் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா வச்சுக்கலாம். ஆனால் இதே ப்ரொசீஜரில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் பசங்களுக்கு கூட கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ மிஸ் ஆகாமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்போ வாங்க Q&A செஷனுக்குள்ளே போகலாம். பானு ரேகா மேம் அவங்க ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹாய்மா, மார்னிங் வந்து ஜீரா வாட்டர், டிஃபன் வந்து பருப்பு தோசை, லஞ்சுக்கு வந்து முட்டை குழம்பு பீட்ரூட் பொரியல் எடுத்திருக்காங்க. நைட் டின்னருக்கு வந்து எக் குழம்பு ப்ளஸ் கொஞ்சம் சாதம் எடுத்திருக்காங்க. 1000 steps வாக்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர் மேம். மேம் பார்த்தோம் அப்படின்னா அப்பப்போ வந்து நீ பெயின் வர ப்ராப்ளம்ஸ் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்தும் அவங்க வந்து விடாமல் அவங்களுக்கு எப்போல்லாம் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கோ அப்போல்லாம் வந்து வாக்கிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து டைம் எவ்வளோ, நான் நிறைய டைம் சொன்ன மாதிரி தான் 10 minutes இல்லை 15 minutes கிடச்சா கூட எதுனா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுக்கோங்க. வாக்கிங் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, என்ன ஒரு உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியும்னா இன்னும் சூப்பர். அது வந்து வாக்கிங் விட இன்னும் எஃபெக்டிவாகவே ரிசல்ட் இருக்கும். இன்டென்சிவாக பண்ணலாம். ஸோ வந்து 10 to 15 minutes எதுனா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் டயட்டுக்கு வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதனால தான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சூப்பர் மேம், டெய்லியும் இதே மாதிரி அப்டேட் பண்ணுங்கள் மேம். சூப்பர். லக்ஷ்மி மேம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. குட் மார்னிங்மா, ஹாவ் அ கிரேட் டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ மேம். ரொட்டீன் வந்து ரொட்டீன் செட்டப் டிப்ஸ் ஆர் சூப்பர். மெட்டபாலிசம் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் திஸ் பர்டிகுலர் டைம். நேற்றுக்கு வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது மெட்டபாலிசம் ரொம்ப நல்லா இருக்கும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசியிருந்தோம்ல. ஸோ அதை பற்றி தான் மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ கெட்டிங் மோர் அவேர்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். டெய்லியும் இதே மாதிரி நீங்கள் இன்னும் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் டயட்டு சூப்பராக எடுத்துகிட்டு போங்க மேம். சிவநந்தினி சிஸ்டர் அவங்க ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. மார்னிங் வந்து வார்ம் வாட்டர் எடுத்திருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து தக்காளி சாதம் 100 grams எடுத்திருக்காங்க. லஞ்சுக்கு வந்து பாகற்காய் பொரியல் 50 grams, அப்புறம் காலிஃப்ளவர் வந்து 100 grams எடுத்திருக்காங்க. ஈவினிங் ஸ்நாக் வந்து ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்ருக்காங்க அண்ட் சீம்பால் கொஞ்சம் சாப்பிட்ருக்காங்க. டின்னருக்கு வந்து ஒரே ஒரு தோசை சாப்பிட்ருக்காங்க. வாட்டர் வந்து 4 liters கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சிஸ்டர். டெய்லி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் டயட் பிளான் ஷேர் பண்ணுறீங்க. உங்கள் டயட் பிளான்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச டார்கெட் வெயிட்டை கண்டிப்பாக நீங்கள் ரீச் பண்ணுவீங்க சிஸ்டர். கீப் ராக்கிங் சிஸ்டர். ஆல் த பெஸ்ட்.
சிஸ்டர் பார்த்தோன்னா டெய்லி வந்து சூப்பராக அவங்களோட ரொட்டீன் அவங்க டயட் பிளான்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் நான் கேட்டிருந்தேன். ஸோ டயட் நீங்கள் சூப்பராக ஃபாலோ பண்ணுறீங்க சிஸ்டர். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஃபார்மிங் தான் பண்ணுறாங்க, விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக எனக்கு டெய்லியுமே வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சூப்பர் சிஸ்டர். ஸோ எனக்குமே தெரியும். ஸோ நானும் வந்து அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருந்தால் வந்திருக்கேன். என்னோட சின்ன வயசில் நானும் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எனக்கு அதில் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ சூப்பர் சிஸ்டர். கண்டிப்பாக வந்து விவசாயம்னும் போது டெய்லி வந்து நம்ம தோட்டத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். டெய்லி ஏதோ வேலை கண்டிப்பாக இருக்கும். ஸோ சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஸோ விவசாயம்னும் போது நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம வந்து நிறையா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த ஃபுட்டு இந்த டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னா ரொம்பவே பெரிய விஷயம் சிஸ்டர். ஸோ கீப் ராக்கிங். உங்கள் ஃபோக்கஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. சீக்கிரமே நீங்கள் உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணிடுவீங்க சிஸ்டர். ஸோ ஆல் தி பெஸ்ட். விவசாயம் நல்லா பண்ணுங்கள். ஸோ ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க சிஸ்டர். வினோதா சிஸ்டர் அவங்க ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாய் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்னிங் வந்து ஜீரா வாட்டர் எடுத்திருக்காங்க, ஏபிசி ஜூஸ் குடிச்சிருக்காங்க, அப்புறம் இடியாப்பம் சேவை எடுத்திருக்காங்க, 11 o'clock கொஞ்சம் வெஜ் சூப் எடுத்திருக்காங்க, லஞ்சுக்கு வந்து கவுனி ரைஸ் கஞ்சி குடிச்சிருக்காங்க, பீன்ஸ் பொரியல், ஸோ ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் வித் கொள்ளு ரசம் வந்து சாப்பிட்ருக்காங்க, ஈவினிங் வந்து வெள்ளை சுண்டல், டின்னருக்கு வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஸோ நான் நிறையா டைம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டின்னருக்கு ஃப்ரூட்ஸ் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எர்லியராக 6:30 7க்கு முன்னாடி ரொம்ப சீக்கிரமாகவே சாப்பிட்ருங்க. ரொம்ப லேட்டாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு சிலருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம். ஸோ அந்த மாதிரி அந்த சுகர் கண்டென்ட் வந்து நம்ம எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் அப்படியே பாடியிலேயே இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். முடிஞ்சளவு நைட்டு ஃப்ரூட்ஸ் பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்ருங்க. அப்புறம் சிஸ்டர் பார்த்தோம்னா கொள்ளு ரசம் எடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம். நீங்கள் லஞ்சில் உங்கள் ரைஸில் வந்துட்டு கொள்ளு வந்து நீங்கள் முடிஞ்சளவு அடிக்கடி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கொள்ளு ரசம் சாப்பிட்லாம், இல்லை கொள்ளு தொகையல் பண்ணலாம். நமக்கு கவுனி ரைஸ்லேயே வந்து கொள்ளு மிக்ஸ் பண்ணி தான் அந்த கவுனி ரைஸ் மாவே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். நம்ம ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கவுனி ரைஸ் கஞ்சி வந்து நீங்கள் வெயிட்லெஸ் டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக ரிசல்ட் இருக்கும். ஸோ சூப்பர் சிஸ்டர். அது மட்டும் இல்லாமல் 30 minutes சைக்கிளிங் பண்ணியிருக்காங்க, 2000 steps வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர். சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வெயிட் வந்து ரீச் பண்ணிடுவீங்க சிஸ்டர். அன்னக்குடி சிஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், டுடே ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். ஸோ நல்லா சாப்பிட வேண்டியதாகிடுச்சு. ஸோ டுடே 3 டைம்ஸுமே ரைஸ் தான் எடுத்துக்கிற மாதிரி ஆச்சு, வேறு வழி இல்லை. ஸோ பட் நாளைக்கு கண்டிப்பாக செம்ம டயட் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர். சம் டேஸ் வந்து நம்மளை மீறி வந்து நம்ம பிளான்ஸ் வந்து போக தான் செய்யும். ஒரு லாங் டேர்மாக நம்ம டயட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இடையில 1 or 2 days வந்து இந்த மாதிரி ஆக தான் செய்யும். ஸோ இட்ஸ் ஓகே சிஸ்டர். ஆனால் நம்ம இன்றைக்கி பண்ணிட்டோம், இதை வந்து சேர்த்து இந்த தப்பை நாளைக்கு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கிறீங்களா? அது இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபோக்கஸ் மிஸ் ஆகாது. ஸோ அந்த மைண்ட் செட் உங்ககிட்ட இருக்குது. ஸோ சூப்பர் சிஸ்டர். கண்டிப்பாக வந்து செம்மையாக டயட் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணுங்கள். சீக்கிரமாக உங்கள் வெயிட் லாஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரீச் பண்ணுவீங்க சிஸ்டர். ஸோ வந்து ஃபோக்கஸ்டாக இருங்க. நம்ம வெளியில் போய் சாப்பிட்ற மாதிரி வந்தாலும் முடிஞ்சளவு கண்ட்ரோலில் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ வந்து இல்லைனா நம்ம ரொம்ப நாள் ஒரு 10 days ஃபாலோ பண்ணது 1 or 2 days மொத்தமாக போயிடுச்சுன்னா அது நமக்கு டிசப்பாயிண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். சூப்பர். இன்றைக்கிலேருந்து உங்கள் டயட்டை செம்மையாக எடுத்துகிட்டு போங்க. சங்கீதா சிஸ்டர் அவங்க ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. மார்னிங் வந்து கருப்பு கவுனி கொள்ளு மிக்ஸ் பண்ண கஞ்சி, அப்புறம் பிளாக் சுண்டல் எடுத்திருக்காங்க. ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ரைஸு ஃபிஷ் எடுத்திருக்காங்க. ஈவினிங் வந்து 1 glass டீ எடுத்திருக்காங்க. நைட் வந்து 2 ஃபிஷ் எடுத்திருக்காங்க. 4 liter வாட்டர். டுடே வெயிட் செக் பண்ணதில் 62.3 kg சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர். அவங்களுக்கு வந்து நல்லாவே இந்த டயட் டெய்லி ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல. ஸோ வந்து ஒரு 1 kg கிட்ட லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பரான விஷயம் சிஸ்டர். ஆக்சுவலி அவங்க வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் வெயிட் லாஸில் தான் இருந்தாங்க. ஸோ இப்போ கொஞ்ச நாள் மெயின்டெனன்ஸில் தான் இருக்காங்க. மெயின்டெனன்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வெயிட் லாஸ் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர். நான் கேட்டிருந்தேன், என்ன சிஸ்டர் டீ எடுத்துக்கிறீங்களா ரெகுலராக அப்படின்னு இந்த மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ சிஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இல்லை அவங்கள வந்து வீக்கெண்டில் லீவ் டேஸில் மட்டும்தான் காஃபி டீ வந்து எடுத்துப்பேன். ஸோ இந்த டீ மென்ஷன் பண்ணியிருக்க வந்து செம்பருத்தி டீ, புதினா டீ, லெமன் டீ அந்த மாதிரி எடுத்துப்பாங்களாம். வித்தவுட் சுகர் இது ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி டீஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து நல்ல விஷயம். நம்ம வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். க்ரீன் டீ அந்த மாதிரி தான் எடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன்
நேற்றுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். ஃபுல் டே வந்து ஃப்ரூட்ஸ் பிளான் பண்ணும்போது ரொம்ப பசிக்குது, ஈவினிங் மேலே ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து சிஸ்டர் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணி ரிசல்ட் பார்த்து ஒரு டிப்ஸ் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. சியா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க லெமன் ஜூஸில். ஃப்ரூட்ஸ் எடுத்தால் ஈவினிங் வந்து பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, இதில் ஃபைபர் இருக்குது. ஸோ வந்து அதிகமாக பசிக்காது, கண்ட்ரோலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இது ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஸோ லெமன் ஜூஸில் வந்து சியா சீட்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நீங்கள் டெய்லி நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, நான் ஏதாவது இடத்துல தடுமாறும் போது எனக்கு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்குறீங்க, ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். இதே மாதிரி டெய்லியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மார்னிங் எந்த டைம் டெய்லி எழுந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நான் டெய்லி மார்னிங் வந்து 5:30 மேக்ஸிமம் 6 o'clock முன்னாடி வந்து எழுந்துட்டு என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ வீட்டில் எல்லோரும் ஆஃபீஸ் கிளம்புவாங்க, பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணணும். ஸோ வந்து அந்த டைமுக்கு எழுந்திருக்கும் போது மேக்ஸிமம் 7:30 7:45க்கு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் குக்கிங் ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய டேஸ் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்னோடய பர்சனல் ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னோட டயட்டுக்கான விஷயங்கள், அப்புறம் நான் யூடியூப்க்கு வீடியோஸ் எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து பாப்பா ஸ்கூல்லேருந்து ஆஃப்டர்நூன் ஒரு 1:32 அந்த ரேஞ்சில் வருவாங்க, அதுக்கு முன்னாடி முடிச்சுப்பேன். அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஹோம் ஒர்க் பண்ணுறது ஹெல்ப் பண்ணணும், ஸோ அவங்களுக்கு எதனா சாப்பிட கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் என்னோடய டேஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். வீக்கெண்டில் மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக எழுந்திருப்பேன், 6:30 அந்த மாதிரி எழுந்திருப்பேன். வீக் டேஸில் மேக்ஸிமம் 5:30லேருந்து 6 o'clock எழுந்திருவேன் சிஸ்டர். ஓகே, இன்றைக்கி Q&A செஷன் வந்து ஓவர். நல்லாவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. டெய்லியும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு கண்டினியூஸாக நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ சூப்பர். இதே ஃபோக்கஸோட உங்கள் டார்கெட் ரீச் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்ம 30 days சேலஞ்ச் வச்சுருக்கோம். 30 days சேலஞ்ச் முடிஞ்சோடனே அப்படியே விட்டுறாமல் உங்களுக்கு டார்கெட் செட் பண்ணுங்கள். உங்கள் ஐடியல் வெயிட் என்னவோ, நீங்கள் என்ன வெயிட் டார்கெட்டாக வச்சுருக்கீங்களோ அதை ரீச் பண்ணுற வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மோட்டிவேஷ்னலாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, நிறைய ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. ஜூஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். டெய்லி எடுத்துக்கோங்க, அது ஹெல்த் வைஸ் நமக்கு ரொம்பவே நல்லது. அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கசப்பாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா தண்ணி நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 நெல்லிக்காய் போட்டு 400 to 450 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நிறையா அந்த துவப்பு அந்த டேஸ்ட்டில் வந்து டைல்யூட் ஆயிரும். ஸோ நம்ம குடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு 2-3 நாள் குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே பழகிரும். ஸோ டெய்லி எதனா ஒரு ஜூஸ் குடிக்கணும் அப்படின்ற கிரேவிங்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து நெல்லிக்காய் ஜூஸு, இல்லை வெள்ளை பூசணிக்காய் ஜூஸு, அப்படி இல்லைனா சொரக்காய் ஜூஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வெயிட் ரீச் பண்ணிட்டீங்க, உங்கள் டார்கெட் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கின்ல வந்து ரொம்ப ஹெல்த்தியாக க்ளோவிங் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஜூஸஸ் ட்ரை பண்ணலாம். மார்னிங் கேரட் ஜூஸு, பீட்ரூட் ஜூஸு, மாதுளம்பழம் ஜூஸு. ஸோ அந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸ்லாம் ரெகுலராக எடுத்திங்கன்னா உங்கள் ஸ்கின் அப்படியே க்ளோவிங்காக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ இனிஷியல் டேஸில் இது எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின் கேர் பண்ணலாம். ஸ்கின் கேர் பண்ணும்போது அந்த மாதிரி ஜூஸஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஏதோ ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து மார்னிங் டைமில் இல்லை டெய்லி எடுத்துக்க முடியலனாலும் வீக்லி 3 to 4 times அது எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. அப்படியே பால்கனியில் நின்று வெளியே பார்த்துட்டு ரிலாக்ஸாக ஜூஸை குடிச்சிட்டு மார்னிங் டைமு ஒர்க்லாம் வந்து முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இந்த ஜூஸை குடிச்சிட்டு போயிட்டு என்னோடய பாதாம் சாப்பிட போகிறேன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு ஓட்ஸ் ஆம்லெட் தான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். ஓட்ஸ் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு கேரட் துருகி போட்டு ஆனியன் ஆட் பண்ணி ஆம்லெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது காட்டுறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஓட்ஸ் ஆம்லெட் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து அதையும் துருக்கி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா சூடாக இருக்குது. போயிட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டு வரேன். ஸோ அதனால தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் வெயிட் லாஸில் இருக்கனால வெயிட் லாஸ் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்குது. அதனால தான் ஓகே டெய்லி ஒரு வேளை ஓட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கிலேருந்து ஓட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங்கே வந்து ஓட்ஸ் ஆம்லெட். இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா
ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஒரு 2 பீஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக பாவக்காய் பொரியல், வாட்டர்மெலன் நிறையா எடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி என்னோடய லஞ்ச் பிளேட்டு. ரைஸ் வந்து இன்றைக்கி நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவே நல்லா வயிறுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வாட்டர்மெலனால் நல்லா வயிறுக்கு ஃபில்லிங்கான ஒரு லஞ்ச் தான் இன்றைக்கி. பன்னீர் ரோல் தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 200 கிராம் பன்னீர் வந்து எடுத்திருக்கேன். அப்புறமா பார்த்தோன்னா ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகா வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம பெருசாக மசாலா எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, பச்சை மிளகா அண்ட் பெப்பர் மட்டும்தான் போட போகிறோம். அப்புறமா 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1.5 வெங்காயம் வந்து நம்ம ஸ்டஃபிங்காகவும், ரிமைனிங் ஒரு 1.5 வெங்காயம் வந்து நம்ம லாஸ்ட்டாக ரோல் பண்ணும்போது கார்னிஷிங் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா அடிக்கனமான கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. கடாய் சூடான வந்து தேவையான அளவு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஆனதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நல்லா எவ்வளோ குட்டியாக முடியுமோ அவ்வளோ குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த ஹேண்ட் சாப்பரில் தான் போட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ மைன்யூட்டாக அழகாக கட் ஆகி வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டு, ஆனியன் சீக்கிரமாக குக் ஆனால் நம்ம அதிலே வந்து உப்பு வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு சீக்கிரமாக வதங்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அந்த கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்குனா போதும். அந்த உடனே கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு, இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அது போட்டோடனே சிம் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்துட்டு இஞ்சி ஃபுல்லாக வந்து நம்ம கடாயில் போய் ஒட்டிக்கும். ஸோ சிம்மில் வச்சு நல்லா அது பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பரில் வந்துட்டு நான் மீடியம் சைஸ் தக்காளியும் பச்சை மிளகாவும் இதிலேயே போட்டுட்டு நம்ம ஹேண்ட்லேயே சாப் பண்ணி எடுக்கும்போது நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் ஆகி வந்துடும். ஸோ நம்ம சாப்பிடும்போது பச்சை மிளகா ரொம்ப பெருசாக வாயில் படாது, மைன்யூட் காரம் தான் நமக்கு இருக்கும். ஸோ முடிஞ்சால் இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். அந்தளவுக்கு நல்லா வந்து வதக்கிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நாம் 4 முட்டை வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த முட்டையை வந்துட்டு உடச்சி அதிலேயே ஊற்றிடலாம். முட்டை உங்களுக்கு தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 முட்டை 2 முட்டை மட்டும் போட்டால் கூட போதும். இப்போ நாங்கள் எல்லாேருக்கும் பற்றணும் அப்படின்றக்காக நான் வந்து 4 முட்டை வந்து எடுத்திருக்கேன். ஸோ எக்கு வந்து ஆப்ஷன் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வெறுமனே வெங்காயம் தக்காளி போட்டு நீங்கள் பன்னீர் மட்டும் கூட டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முட்டை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரு, அதுக்காக தான் சொல்கிறேன். 4 முட்டை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். முட்டை எடுத்துகிட்டு அந்த முட்டைக்கு தேவையான அளவு வந்துட்டு கரம் மசாலா, ஒரு ஃப்ளேவருக்காக லைட்டாக கரம் மசாலா போட்டுட்டு அப்புறம் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக வந்து பெப்பர் போட்டாச்சு. பெப்பர் போட்டுட்டு இப்போ இந்த முட்டை தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். உப்பு வந்து அப்பப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வதக்கும்போது நல்லா வந்து ஜெல்லாகும், எல்லாத்துலேயுமே உப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகும், அதுக்காக தான். இப்போ வந்து முட்டையை சிம்மில் வச்சுக்கோங்க, முட்டை உடச்சி ஊற்றும்போது அடுப்பு, இல்லைனா அடியில் வந்துட்டு பிடிச்சிக்கும் இல்லைங்களா. ஸோ சிம்மில் வச்சு முட்டை ஃபுல்லாக உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்லேயே நல்லா ஒரு பரட்டி விட்டுருங்க. ஒரு 70-75% எக்கு குக் ஆனதுக்கப்புறமா அந்த பன்னீர் இருக்குல்ல, பன்னீர் வந்து கையிலேயே இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து இது கூட முட்டை கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் வந்து 80% ப்ரொசீஜர் வந்து ஓவருங்க. இது நல்லா வந்து குக் ஆகட்டும். பன்னீர் வந்து ரொம்ப சீக்கிரமே குக் ஆகிரும். ஸோ இது பன்னீர் போட்டதுக்கப்புறமா ஒரு 2 to 5 minutes வந்து நம்ம குக் ஆனால் போதும். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப எம்மியாக இருக்குங்க. நம்ம வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி போடுறதுனால, நம்ம ஃபுல்லாக நல்லா ஸ்மாஷ் பண்ணி போடுறதுனால நம்ம வீட்டில் குட்டி பசங்களுக்கு கூட ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக வந்து இது இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கலரிங்காக லாஸ்ட்டாக காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பெருசாக காரம் இருக்காது, ஜஸ்ட்டு கலருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பன்னீர் சேர்த்தோம் இல்லைங்களா. ஸோ பன்னீருக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக எக்குக்கு பன்னீருக்குன்னு தனித்தனியாக போடும்போது ஃபுல்லாக எல்லாத்துலேயும் நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகி உப்பு காரம் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டு அப்படியே சைடில் வச்சிட வேண்டியதான். அப்படியே கொஞ்சம் செட் ஆகட்டும். செட் ஆகிற கேப்பில் வந்துட்டு நம்ம போய் சப்பாத்தி வந்து தேய்ச்சிடலாம்.
சப்பாத்தி தேய்ச்சி அதை போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி எடுத்துடலாம். நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட இருக்குங்க. இதில் நம்ம இதுக்கு பதிலாக காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, சிக்கன் அந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு சப்பாத்தியில் சென்டராக வச்சுட்டு நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக மயனஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். மயனஸ், டொமேட்டோ சாஸ் வேணால் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ரோல் ரெடி. இப்படி அழகாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து டின்னர் இன்னைக்கு. இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி ரோல் உள்ள ஸ்டஃபிங் நிறையா வச்சு எடுத்துக்கிட்டாவே நமக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ஒன்று சாப்பிட்டாவே ஓரளவுக்கு மோஸ்ட்லி போதுமானதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஒரு 5:30க்குலாம் நான் எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் இதோட ஸ்டாப் பண்ணிடுவேன். இல்லை ரொம்ப பசிக்குது அப்படின்னா அப்புறமா சின்னதாக ஒரு பனானா, அப்படி இல்லைனா இதோட இன்றைக்கி ஈட்டிங் விண்டோ க்ளோஸ்ட். ஸோ கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு இன்னொரு டின்னர் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். எம்மி நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள்.